رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நரகத்தில் இறை மறுபாலனின் கடவாய் பற்கள் எப்படி இருக்கும்? இதுக்கான ஆன்சர் உஹது மலையை போன்று. இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் நெருக்கமான உறவு ஏற்படுவதற்கு துவா மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. அன்று வறண்ட நிலமாக பாலைவன பூமியாக இருந்த மக்காவின் இன்றைய அபார வளர்ச்சிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவே காரணம் என்பதை புரிந்து கொண்டால் துவாவின் வலிமையை அறியலாம். உறுதியான நம்பிக்கையுடன் செய்யப்படும் அனைத்து துவாக்களும் வலிமை வாய்ந்ததுதான். அப்படி துவா செய்யும் போது எப்படி துவா கேட்டால் விரைவில் நிறைவேறும், என்ன துவாக்கள் கேட்கலாம் என துவாவின் ஒழுங்குமுறைகளை அறிந்து கடைபிடித்து வருகிறோம். இதில் நிறைய விஷயங்களை கடைபிடித்தவர்கள் ஒரு விஷயத்தை விட்டுவிடுகின்றனர். நிறைய துவாக்கள் நிறைவேறாததற்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் பிறருக்காக நாம் துவா செய்வது. நமக்காக நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வதைப் போல பிறருக்காகவும் துவா செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பண்பாக பாராட்டி கூறுகின்றான். ஆனால் இந்த விஷயத்தை அநேகமானோர் கடைபிடிப்பதில்லை. நமக்கு இது வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என துவா கேட்கும்போது நம் சகோதரருக்கும் இது போல வேண்டும் என துவா கேட்டிருப்போமா என யோசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கேட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. உங்களுக்காக மலக்குமார்களும் துவா செய்வார்கள். ஒரு முஸ்லிம் தன் முஸ்லிம் சகோதரருக்காக அவர் இல்லாத போது கேட்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. துவா செய்பவரின் தலைக்கு அருகில் ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தன் சகோதரரின் நன்மைக்காக துவா செய்யும் போதெல்லாம் அந்த மலக்கு ஆமீன் என கூறுகின்றார். மேலும் நீ உனது சகோதரருக்காக எந்த நலவை வேண்டுகிறீரோ அது போன்ற நலவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கும் தந்தருள்வானாக என துவா செய்பவரிடம் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயம் இது. இப்படி நீங்கள் துவா கேட்கும் போது எந்தவித கேள்வியும் இன்றி உங்கள் ஒவ்வொரு துவாவும் நிறைவேறும். பொதுவாக நாம் கேட்கும் துவாக்களை விட மலக்குமார்களின் துவா பலம் வாய்ந்தது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்குபவர்கள் அவர்கள். எந்த பாவமும் செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்கள் நம் தேவைகள் நிறைவேற, நம் கஷ்டம் நீங்க, நம் நோய் நீங்க துவா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாக்களை எப்படி நிராகரிப்பான்? உங்களைப் போல உங்கள் சகோதரரும் வறுமையில் உள்ளாரா? அல்லாஹ்விடம் கையேந்தி யா அல்லாஹ் என் சகோதரரின் கடனை நீக்கி அவருக்கு செல்வத்தை வழங்கு என துவா செஞ்சு பாருங்க. உங்கள் கடன் தானாக அடையும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தீராத நோயால் கஷ்டப்படுறாங்களா? யா அல்லாஹ் அவருடைய நோயை நீக்கி அவரை குணமாக்கு என துவா செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை நோய் இல்லாமல் அல்லாஹ் ரஹாத்தாக்கி தருவான். ஆனால் இந்த பண்பு அவ்வளவு சீக்கிரம் நிறைய பேருக்கு வராது. தான் மட்டும் நல்லா இருக்கணும் என நினைப்பதும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதும் நிறைய பேருக்கு இருக்கும் குணம். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் என பொதுநலமாக நினைப்பவர்கள் அரிது. ஆனால் நம் மார்க்கத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும் என உள்ளது. தனக்கு விருப்பமானதை தன் முஸ்லிமான சகோதரருக்கு விரும்பாதவரை உங்களில் எவரும் முழுமையான மோமினாக முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் என்பது நாம் அவருக்காக கேட்கும் துவா. அடுத்து ஒருவர் தும்பி அல்ஹம்துலில்லா என சொன்னால் நாம் யர்ஹமுகல்லா என கூற வேண்டும். யர்ஹமுகல்லா என்றால் அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் என அர்த்தம். இதிலும் நாம் பிறருக்காக துவா தான் செய்கிறோம். இவை எல்லாம் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமிற்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளில் 2 விஷயங்கள். இந்த இரண்டிலும் நாம் பிறருக்காக துவா செய்வதன் அவசியத்தை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை மட்டும் கடைபிடிக்காமல் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவிலும் பிறரின் தேவையை கஷ்டங்களை சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது தானாக நமக்கு நல்லது நடக்கும். இனி நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாவிலும் மற்றவர்களுக்காக சேர்த்து துவா செஞ்சு பாருங்க. என் துவா கபூல் ஆகலை, என் கஷ்டம் தீரலை என ஒருபோதும் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி செல்லுமே தவிர ஒருபோதும் பின்னடைவை சந்திக்க மாட்டீர்கள். அப்படி நீங்கள் துவா செய்யும் போது என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம்.
நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தினர் எவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.